வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் இப்போ தான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சு ஓகே சொல்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் நல்லா இருந்தது. சரி வாங்க இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு முதலாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ப்ரொசலிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கைஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜில் ஜிம்மி ஊசோவை பார்த்து பேசுகிறாரு. ஜிம்மி ஊசோ சொல்கிறாரு, போன வாரம் நீ ஜேக்கப் ஹார்ட்டுக்காக ஆதரவளித்து பேசுகிறது ரொம்பவே நல்லா இருந்தது, எங்கள் ஃபேமிலிக்காக நீ உண்மையிலேயே பாடுபடுத அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசோ கோடி ரோட்ஸ் கிட்டே பேசுகிறாரு. ஜேக்கப் ஹார்ட்டு என்னுடைய நண்பன், அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அர்த்தத்தில் பாருங்கள் தெரியுதா, யாரோ எட்டி பார்த்து இவங்க பேசுகிறத கேட்டுட்ருக்கா. அது ட்ரூ மேக்கின்டர் தான் நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இப்போ மெயின் ஷோ ஆரம்பித்த உடனே நம்ம கோடி ரோட்ஸ் தான் வராரு. கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை அஃபிஷியலி டபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 9 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் கோடி ரோட்ஸ் பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி ரசல் பலூஸால் எப்படி நான் ட்ரூ மேக்கின்டரை வீழ்த்தி வெற்றி பெற்றேனோ அதே மாதிரி இந்த முறையும் அவனை வீழ்த்துவேன், இந்த முறையை நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு ட்ரூ மேக்கின்டர் வராரு. ட்ரூ மேக்கின்டர் என்ன சொல்கிறாருன்னா, தேவையில்லாமல் என் மேலே பழியை நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, உண்மையிலேயே ஜேக்கப் ஹார்ட்டுவை நான் தான் அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அது நிஜமானு கேட்டிங்கன்னா அது நிஜம் கிடையாது. நான் போன வாரம் ஜேக்கப் ஹார்ட்டுவை அட்டாக் பண்ணலப்பா, நான் ஒரு இன்னசென்ட்டு, என் மேலே தேவையில்லாத அப்படிலாம் போடாத. உண்மையை சொல்லணும்னா ஜேக்கப் ஹார்ட்டை அட்டாக் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். யாருன்னு கேட்கும்போது ஜிம்மி ஊசோ தான். ஜிம்மி ஊசோவை பற்றி தெரியாது, அவன் குடும்பத்தை பற்றி. ரோமனோட பரம்பரைனாலே இப்படி தான் திருட்டுத்தனமாக பேக் ஸ்டேஜிலேருந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க, அவனுக்கு குடும்பமே இப்படி தான், நான் அட்டாக் பண்ணல அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஏற்படுது. ஸோ ஜிம்மி ஊசோடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசும்போது ஜிம்மி ஊசோ சும்மா இருப்பாரா? ஓடி ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ணுறாரு. ட்ரூ மேக்கின்டரும் ஜிம்மி ஊசோவும் மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே விலக்கி எடுத்து ஒரு பஞ்சாயத்தே ஆயிட்டுங்க. அப்படியே பேக் ஸ்டேஜில் போகும்போது ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் இப்போ கூட சொல்கிறேன், ஜேக்கப் ஹார்ட்டு அட்டாக் பண்ணது நான் இல்லை, ஆதாரம் இருந்தால் நான் அடிச்சது, ஆதாரம் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன் ஜேக்கப்பு கிட்ட வேணாலும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஜிம்மி ஊசோ மறுபடியும் ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ண வேறு வழியே இல்லாமல் ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டாரு, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இன்றைக்கி நான் ஒரு மேட்ச் வைக்கிறேன், அந்த மேட்ச் நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் ஜிம்மி ஊசோக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நம்ம அடுத்ததாக ஒரு மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். சோலோ சிக்காவோட எம்எஃப்டி டீம் இருக்காங்கல்ல, அதில் டாமாடாங்கா மற்றும் ஜேசி மேட்ரோ இவங்க ரெண்டு பேருமே டேக் டீமாக இணைந்து இன்றைக்கி ஒரு டேக் டீம் மேட்ச் விளையாட போகிறாங்க. ஆப்போனண்ட் யார் தெரியுமா? சொன்னால் சாக்காயிருவீங்க. எஸ், சினுஸ்கே நாகமோரா அண்ட் ரே ஃபீனிக்ஸ். சின்ஸ்கே நாகமோரா இப்போ ஃபேஸ் 10 கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்குது. ஸோ அதனால் ரே ஃபினிக்ஸ் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடாரு. டபிள்யூபிள்யூ எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டுக்கு பதிலாக ரே ஃபினிக்ஸை சேர்த்துட்டாங்களா அப்படி தான் எனக்கு தோணுது போல இருக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்தது. ரே ஃபினிக்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் இதில் சோலோ சிக்காவை கூடயே பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறானுங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வம்பு தும்பு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. ஃபைனலி எம்எஃப்டி டீமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டு எம்எஃப்டி டீம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒயிட் 6 கூட மோத போகிறாங்க. அதே மாதிரி ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் உனக்கு நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி உன் பிரதர் கூட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அது ரா பிஸ்னஸ், இது ஸ்மாக் டவுன் பிஸ்னஸ், நான் இன்றைக்கி ட்ரூ கூட மோததுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போவும் கேட்டிங்கன்னா ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜர் கேட்குறாரு, நீ ஜேக்கப் ஹார்ட்டு அட்டாக் பண்ணல பழைய பகையெல்லாம் வச்சுட்டுன்னு கேட்கும்போது இல்லை நான் அட்டாக் பண்ணலை அப்படிங்கிறத ஜிம்மி ஊசோ சொல்லிட்டு போகிறாரு. அப்போ யாரா அடித்தா? அதே மாதிரி இப்போது ஜூலியா இருக்கிறாங்கல்ல, அவங்க மொபைல் ஃபோனில் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு செல்சி கிரீன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பைப்பர் இவனுக்கு இன்ஜூர் ஆகிட்டு அப்படின்னு உனக்கு தெரியும், அவள் வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகலாம், ஏன் சில மாதங்கள் கூட ஆகலாம், அதனால் நான் அடுத்ததாக என் டீமில் ஒருத்தையை ஜாயின் பண்ணதுக்கு விரும்புகிறேன், நீ உண்மையிலேயே ஒரு திறமையான மல்யுத்த வீரர் தானே, நீ என் டீமில் ஜாயின் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஜூலியாட்ட கேட்கும்போது அப்போ கியானா ஜேம்ஸ் இவங்க கூட காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, நான் இப்போ
உமன்ஸ் டைட்டில் மேட்சுக்காக மோத போகிறாங்க. எஸ், இன்னைக்கு கியானா ஜேம்ஸ் வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. ஸோ இந்த ஜோக்கர்ஸ் கிட்ட நீ அதிகமாக பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஜூலியா பார்த்தீங்கன்னா நான் அந்த டீம்லாம் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை கிழிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போது உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது டிஃபினி சேஷன் வெர்சஸ் கியானா ஜேம்ஸ் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச்சு. ஆக்சுவலி இந்த மேட்ச் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை கைஸ், சும்மா ஏதாவது அவங்களோட டிஃபெண்ட் பண்ணணும்ல, அதுக்காக வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேப்பரி லெவலுக்கு கொண்டு போக முடியாதுல்ல, அதனால தான் ஸ்மாக்டவுன்லேயே வச்சு முடிக்கிறானுங்க. சரி, இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் ட்ரூ மேக்கின்டர் வெர்சஸ் ஜிம்மி உசோக்கு இருக்குது, மறந்துடாதீங்க. இப்போது மெயின் ஸ்டேஜில் நம்ம மேட்சை பற்றி பார்த்தோம்னா உண்மையிலே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இதில் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் ரிசல்ட் மட்டும் தான். இந்த மேட்சோடைய ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிஃபினி சேஷன் ரொம்பவே க்ளீனாக கியானா ஜேம்ஸை வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. அப்போ ஜூலியா பின்னாடி இருந்து வந்தவங்க டிஃபினி சேஷனை அட்டாக் பண்ணுறாங்க. சரி, அப்போது யாருமே காப்பாற்றதுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா எஸ், ஜேட் கார்கில் ரிட்டைன் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும்ல, அந்த இன்ஜுரியிலேருந்து இப்போ ரெக்கவரி ஆகிட்டாங்க. இப்போது ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டன் ஆகிட்டாங்க. ரிட்டன் ஆகி டிஃபினியை காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ டிஃபினி சேஷன் கிட்டே போயிட்டு எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கையை தூக்கி காட்டி அவங்க சாம்பியன்ஷிப் அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஆனால் போகும்போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நல்லவளாகவே இருந்துகிட்டு இருந்த ஜேட் கார்கில் ஹீல் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே டிஃபினி சேஷனை தூக்கி போட்டு ஒரே மிதி. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஜேட் கார்கில் முன்னாடியே பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ நாள் கழித்து பண்ணுறாங்க. கண்ணுக்குள்ளே அவ்வளோ பெரிய கொலை விரி. புருவத்தில் பார்த்தீங்கன்னா நயா ஜாக் சக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க போட்டது தான் இன்னும் அப்படியே இருக்குது. சரி, அதுக்கப்புறமா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை அப்படியே எடுத்து மெதுவாக பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட கொண்டு போய் கூடிய சீக்கிரம் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே போய் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வந்து டிஃபினி அட்டாக் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க. டிஃபினி பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து மீண்டும் ஒருக்கா ஜேட் கார்கில் கூட உமன் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. இந்த மேட்ச் ஆல்ரெடி சம்மர்ஸ்லாமே நடந்தது. ரொம்ப சவாட்டம் இழுத்துட்டு போகிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, இதோட இதை முடிச்சுடுவாங்க, இதுதான் ஃபைனல் ஸ்டோரி அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் சாமி ஜெயின் இப்போ இஜியோ டிராகோவை பார்க்குறாரு பேக் ஸ்டேஜில். ஒன்றை மாதிரி ஒரு நல்ல வீரங்கிட்ட என்னோடய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தோற்றது எனக்கு உண்மையிலேயே பெருமையான விஷயம் தான். ஸ்மாக்டவுன் பிராண்டில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங்கை விட்டு யங் டேலண்டட் ரெஸ்லர்ஸ்க்கு நான் வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி நீயும் கொடுப்பேன்னு கேட்கும்போது இஜியோ டிராகோ சொல்கிறாரு, ஒன்றை மாதிரி நானும் வீக்லி என்னுடைய சாம்பியன்ஷிப்பை முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் சேலஞ்சிங் விடுவேன். நம்ம ஒரு பெஸ்ட்டு சாம்பியன்ஸாக இருப்போம். ஸோ நீ வந்து டைட்டில் இழந்தாலும் பெஸ்ட் எவர் சாம்பியனில் நீயும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி இஜியோ டிராகோவா சாமி ஜெயினை பார்த்து சொல்கிறாரு. சாமி ஜெயினும் பார்த்தீங்கன்னா நீ ஓப்பன் சேலஞ்சிங் விடு, ஆனால் நான் வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான ஓப்பன் சேலஞ்சில் நான் இன்றைக்கி பங்கேற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ சாமி ஜெயினுக்கும் இஜியோ டிராகோவுக்கும் மேட்ச் நடக்க போகிறதில்ல. யாரோ ஒருத்தர் இஜியோ டிராகோவுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ண போகிறா, அது நல்லாவே தெரியுது. பேக் சைட்டில் ஜேட் கார்கில் கிட்ட எதுக்குமா இப்படிலாம் அட்டாக் பண்ணீங்க, ஏன் இந்த கொலைவரி அப்படின்னு கேட்கும்போது ஐ வாண்ட் டைட்டில், எனக்கு டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக டைட்டில் தேவைப்படுது. அதனால தான் ஜேட் கார்கில் பார்த்தீங்கன்னா டிஃபினியை அட்டாக் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள மேட்சை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்மாக்டவுன்லேயோ அல்லது சாட்டர்டே மெயின் ஒன்லேயோ கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான ஓப்பன் சேலஞ்சிங் தான் நடக்க போகுது. இஜியோ டிராகோவா தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை பற்றி பேசுகிறாரு. சாமி ஜெயின் ஒரு நல்ல சாம்பியனாக இருந்தான், போன வாரம் ஓப்பன் சேலஞ்சில் தோத்தான், ஒரு யங் டேலண்டரை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா. நான் வந்து இப்போ இந்த இடத்துல யுனைடெட் சாம்பியனாக இருக்கிறேன். தேங்க்யூ சாமி ஜெயின், நான் இந்த இடத்துல நான் ஓப்பன் சேலஞ்சிங் விடுறேன், யாராக வேணாலும் வாங்க, ஆனால் இதுதான் ஒன் மோர் சான்ஸ், அதாவது ஒருக்காக தான் நான் அவருக்கு சான்ஸ் கொடுப்பேன் உங்களுக்கு, அதுக்கப்புறமா புது ரெஸ்லருக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த ஓப்பன் சேலஞ்சிங்கை ஆரம்பிக்கிறாரு. சரி, யார் தான் வாரா அப்படின்னு சொல்லிட்டு நாவலும் எதிர்பார்த்தோம். இப்போ இந்த ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறது அலிஸ்டர் பிளாக். அண்ட் அலிஸ்டர் பிளாக்கு கூட இப்போ செரீனா வெகா ஒன்று சேர்ந்துட்டாங்க. யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான ஓப்பன் சேலஞ்சிங்கில் அலிஸ்டர் பிளாக் வந்தது பல பேரை ஷாக்கிங் ஆக்கிச்சு. அண்ட் அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் இஜியோ டிராகோவா இது ஒரு வித்தியாசமான ஒரு புது மேட்ச். இது வரைக்கும் முன்னாடி உங்களுக்கு கூட மேட்ச் நடந்ததில்லைன்னு நினைக்கிறேன். மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. இதில் செரீனா வெகா இருக்கிறாங்கல்ல, அவங்க இப்போ ஹீல் கேரக்டர் மாறிட்டாங்க. டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹீல் கேரக்டரை கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனாலே ஜியோ டிராகோவை ஒரு கட்டத்தில் வின்
பண்ணுற டைமில் அவங்களுடைய காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்க செலினா வெகா. இவங்க காலை பிடிச்சி கீழே தள்ளி விடுறத நல்லாவே நோட்டம் பண்ணிட்டாரு ரெஃபரி. ஸோ செலினா வெகா தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நீ இதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கக்கூடாதுமா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரியை பார்த்தீங்கன்னா செலினா வெகாவை அவுட் பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு டேமியன் ப்ரீஸ் வராரு. டேமியன் ப்ரீஸ் வந்த உடனே டிஸ்ட்ராய் அலிஸ்டார் பிளாக் இல்ஜியா டிராகனோ கிட்ட தோத்துட்டாரு. ஸோ இல்ஜியா டிராகனோவா மீண்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணிட்டாரு. வாவ், ஒரு நல்ல மேட்ச்சில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா டேமியன் ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா அலிஸ்டார் பிளாக்கை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. பயங்கரமான சண்டை, ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை ஏற்படுது. ஸோ மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நான் வந்து அலிஸ்டார் பிளாக்குக்கும் டேமியன் ப்ரீஸுக்கும் மேட்ச் எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ அப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்ணை காட்டுறாரு. கண்ணை பாருங்கள் எப்படி அடிப்பட்டு செவந்திருக்குன்னு. கடைசியாக மந்திர பொடி போட்டார்ல, அந்த மந்திர பொடி போட்டதுனால இப்படி ஆகிட்டான். அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் கார்மலைஸாக காட்டுறாங்க. கேர்மலைஸ் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி வந்து மியூசன் அட்டாக் பண்ணால் ஓகே, நான் வந்து அவங்க கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை எதிர்பார்க்குறேன். வரும் வாரங்களில் மிஸ்ஸுக்கிட்ட நான் வந்து ஓப்பன் சேலஞ்சிங் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது கிட் வில்சன் அந்த இடத்துல வராரு. மிஸ்ஸுக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்குது நல்லாவே தெரியும். நான் இந்த இடத்துல வந்திருக்கிறது என்னதுன்னா உன் கூட ஒரு மேட்ச் விளையாடுறதுக்காக. நெக்ஸ்ட் வீக் நம்ம ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கிட் வில்சன் வந்து கேட்குறாரு. அதுக்கு இவரும் பார்த்தீங்கன்னா ஓகேப்பா நெக்ஸ்ட் வீக் தானே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிட் வில்சனுக்கும் நம்ம கார்மலைஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இது அஃபிஷியலாக இருக்குது. யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இல்ஜியா டிராகனோவா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போது அந்த ஏக்சிஎம் டீம் ரெண்டு பேருமே நேந்தன் ஃபெரக்ஸ் மற்றும் மேக்ஸியன் ரெண்டு பேருமே பிடிச்சி நான் பார்ப்பா உனக்கு வாழ்த்துக்கள், நீ இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லி யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை நீ ரீடைன் பண்ணிட்ட. ஆனால் நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறோம், ஃப்யூச்சரில் நீ ஓப்பன் சேலஞ்சிங் விடும்போது ஓப்பன் சேலஞ்சிங் விட்டேன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து நாங்கள் அதில் பங்கேற்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஜானி கர்கனோ மற்றும் தொமாசா சாம்பா அவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆக்சியன் டீம் கூடயே பிரச்சனை எழுக்கிறாரு. இந்த வாரம் இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க வேண்டியது தான். பட் ஆனால் ஸ்மாக்டவுனில் நிறைய ஷெடியூல் ஆகிட்டு அப்படிங்கிறனால இந்த மேட்சை நெக்ஸ்ட் வீக்கு தள்ளி போட்டுட்டாங்க. ஆனால் அதே இடத்துல டாமாட்டாங்கா வந்து நாங்கள் இருக்கிறோம் நோட் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் வேறு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்படியே ஷார்லட் ஃப்ளேரை பார்த்தோன்னா ஷார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களோட உமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அகைன் ரீடைன் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாம்பியனாக இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நயா ஜாக்ஸ் வந்து ஸோ நான் இதுக்கப்புறமா டாக் டீம் பக்கம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறத விட எனக்கு சர்ப்ரைஸான ஒரு டாக் டீம் பார்ட்னர் இருக்கிறா அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்காருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் பக்கம் வர போகிறாங்களாம். டாக் டீம் பார்ட்னர் யாராக இருக்கும்? கழுத கேட்டால் குட்டி சோறு கேண்டீஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஃபினி சேஷனுக்கும் ஜேர்கார்களுக்கும் அஃபீஷியலி சாட்டர்டே நைட் மெயின் ஒன்றில் WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பங்கமான சம்பவம் இருக்குது கைஸ். இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஜிம்மி ஊசோ வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான அந்த நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் இதுதான் இன்றைக்கான மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஃப்ரைடே நைட் மேட்ச் ஸ்மாக்டவுன். ட்ரூ மேக்கின்டையர் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக சாட்டர்டே நைட் மெயினில் மோத போகிறாரு. ஸோ மீண்டும் ஒருக்கா அவங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன். ரெண்டு பேருமே உண்மையிலேயே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இது ஒரு நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் அப்படிங்கிறதுனால எந்த வெப்பன்ஸ் எடுத்துனாலும் எந்த பொருளை வேணாலும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால மேட்சை ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் ஜிம்மி ஊசோவை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையர் வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ ஒரு சேர் எடுத்து கழுத்தை நெரிச்சு ஒரு சைக்கோபாட்டிக்காக பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் தான் வந்து ட்ரூ மேக்கின்டையர் அடித்து போட்டு ஜிம்மி ஊசோவை காப்பாற்றுறாரு. கோடி ரோட்ஸ் ட்ரூ மேக்கின்டையரை அடிச்சலாம் போடலை, சும்மா தள்ளி தான் விட்டார். ஸோ ட்ரூ மேக்கின்டையர் கொஞ்சம் பலமாக தான் இருக்கிறாரு. ஓடி வந்து ஒரு கிளைமோரை கோடி ரோட்ஸுக்கு போட்டுட்டார். ஸோ ஜிம்மி ஊசோவை காப்பாற்றுறதுக்கு கோடி ரோட்ஸ் வந்தார். ஆனால் கோடி ரோட்ஸையே காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வரணும் போல இருக்குது. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் ஒத்தாளாக ரெண்டு பேருமே சமாளிச்சிட்டாரு. உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நைட்டில் வெற்றி பெறுவாரான்னு தெரில. பட் ஆனால் இப்படி ஒரு கிளைமேக்ஸோட இன்றைக்கி ஸ்மாக்டவுனை முடிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.